சரி அப்படின்னு உடனே ஒரு வின்சன் மெல்லமாக ஆரம்பிக்கிறார். எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கொடுத்தீர்கள், பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த உத்தரவை போட்டு விட்டீர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே ஜட்ஜு, இது இடைக்கால உத்தரவு, இடைக்கால உத்தரவில் தான் முடிச்சிட்டீங்களே கதையை, இது இடைக்கால உத்தரவு, நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யுங்கள், அதற்கு பிறகு விரிவாக விசாரிக்கிறோம் என்று இதை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் லாகின் ஆகிறாரு. வெர்ச்சுவலாக வந்தார் அவர், லாகின் ஆகிறாரு. சாரி மிலாட்ஸ், நான் உரிய நேரத்தில் வரல, இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு லேட்டாக என்ன நினச்சதுன்னு தெரியும், ஒரு சீரியஸ் லேட்டாக, இது ரொம்ப சீரியஸான விஷயம் பாருங்க, எனக்கு எதிராக தான் அவங்க 2 பேரும் போட்டிருக்காங்க, இல்லவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு பெருசாக கண்டுக்கல. அப்புறம் மீண்டும் அந்த ஒரு பெண் வழக்கறிஞர் சொன்னால அவங்க திருப்பி இது பாருங்க, இதை ஒரு பெட்டிஷனாக விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும், 2 பேரும் அவங்க இல்லைன்றாங்க, லாகின் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொன்ன உடனே ஜட்ஜு, அந்த சென்னை உயர்நீதிமன்ற சிங்கிள் ஜட்ஜு என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுத்தாருன்றத நான் எழுதியிருக்கிறேன், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம், நான் எழுதியிருக்கேன், இருங்க அதை படிக்கிறேன். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டார்ப்பா. ஆர்டர் காப்பி வந்தோடனே இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டார். இது இங்கே நிலுவையில் இருக்கும்போது எப்படி இந்த சிங்கிள் ஜட்ஜு இதை விசாரித்தார்? அண்ட் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாருமே அதில் மனுதாரராகவோ எதிர் மனுதாரராகவோ இல்லாத போது அவர்களுக்கு எதிராக எப்படி இவ்வளவு கருத்துக்களையும் அறிக்கைகளையும் தெரிவித்தார்? 2 நபர் நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம் அல்லது பெண்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு சொல்லும் போது இவர் சூமோட்டோவா எடுக்கிறதுக்கு இவருக்கு எங்கேருந்து பவர்ஸ் வந்துச்சு? சூமோட்டோவா எடுக்கிற பவர்ஸை எப்பவுமே டிவிஷன் பெஞ்ச் தான் பண்ணணும். இவர் எப்படி சூமோட்டோவா எடுக்கிறாரு? கிரிமினல் மேட்டரில் என்ன சூமோட்டோ? நீங்க சூமோட்டோவை எடுங்க, அப்படி சூமோட்டோவை எடுக்கிறதுக்கு தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்க வேண்டும். தலைமை நீதிபதியின் அனுமதி இல்லாமல் இவர் எப்படி சூமோட்டோ எடுத்தார்? அது போக எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லும் போது எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு மேட்டர்ல நீங்க எடுத்து வழக்குல எப்படி எஸ்ஐடி ஃபார்ம் பண்றீங்க? எல்லாத்தையும் நாங்க அலசி ஆராய்ஞ்சிட்டோம், புரியுதுங்களா அப்படின்ட்டு அந்த ஜட்ஜை பத்தி தீர்ப்புல எழுதியிருக்கிறது பூரா படிச்சுட்டாரு. அவ்வளவு கோவம். என்ன நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஒரு ரிட் பெட்டிஷன் இவர் இல்லை அவர் இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க.